வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. ஐ ஆம் சுண்டு. பாஸ், எனக்கு ஒரு ஆசை. ஒரே நாளில் சிஆர்டி டிவியை பற்றி, அதாவது சிஆர்டி டிவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியுமா? சுண்டு, ஒரே நாள்லாம் எதையும் முழுசாக கற்றுக்க முடியாது. ஆனால் சிஆர்டி டிவியில் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஃபால்ட்டு தான் வரும். அந்த பவர் சப்ளை ஃபால்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு முழுமையாக எப்படி செக் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன டிஃபால்ட்டாக வோல்டேஜ் வரும், எது பேசிக்கான வோல்டேஜ் லெவல் என்ன. இப்போ சிஆர்டி டிவிலாம் பார்த்தீங்கன்னா காமனாக பவர் சப்ளை யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா டிவிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் முழுமையாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒன்று பார்த்தா போதும், நீங்கள் பவர் சப்ளை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி விடலாம். ஆனால் எதையும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் இது உங்களால் சாத்தியமாகும். பவர் சப்ளை தான் ஃபால்ட்டு அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ஃபியூஸ் நல்லா இருக்கான்ட்டு பார்க்கணும். அது கண்ணில் பார்த்தாவே தெரியும், மீட்ரு வேணும்னு அவசியமே இல்லை. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸு வெடித்து அது எங்கே போச்சுன்னே தெரில, காணோம். அது கன்ஃபார்மாக பவர் சப்ளை ஃபால்ட்டு தான். அதுக்கடுத்து என்ன டெஸ்ட் பண்ணோம்னா, டயோடு மோடில் மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டயோடு மோடில் தான் செக் பண்ணணும். எந்த ஐசியாக இருந்தாலும் டயோடாக இருந்தாலும் டயோடு மோடில் தான் வச்சுக்கணும். இப்போ பவர் டிரான்சிஸ்டர் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயரை வந்து பேஸில் வச்சுக்கணும். பேஸில் வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு காட்டுது, ஏன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஐசி. அடுத்து டயோடை செக் பண்ணுறோம். டயோடு ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 டயோடுமே ஷார்ட்டு தான் காட்டுது. 4 டயோடுமே செத்து போச்சு. இது பார்த்தீங்கன்னா இடியில் அடி வாங்கியிருக்கு. இடி இடித்ததுனால டயோடும் செத்து போயிடுச்சு, ஐசியும் செத்து போச்சு, அதாவது டிரான்சிஸ்டரும் செத்து போச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளான மெத்தடு. நீங்கள் வந்து நிப்பரை வச்சுட்டு எல்லா பின்னையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பின்னை வந்து நீங்கள் வந்து சால்ட்ரிங் அயன் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். இது எந்த ரிஸ்க்கும் இல்லை. ட்ரை பண்ணிக்கிட்டு எடுத்துருந்தோம்னா அது லேட்டாகும், அதுவும் இல்லாத ட்ராக்கு டேமேஜ் ஆகிடும். இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ட்ராக் வந்து டேமேஜ் ஆகாது. பார்த்தீங்கன்னா இது 4 டயருமே போயிடுச்சு. ஒரு சில போர்டுங்களில் பார்த்தீங்கன்னா 2 டயோடு போயிருக்கலாம். ஃபியூஸ் எப்படி போகுதுன்னா டயோடும் அந்த பவர் டிரான்சிஸ்டர் அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா தான் மேக்ஸிமம் ஃபியூஸ் போகும். சில டைமு வந்து ஃபியூஸ் போகாமே இருக்கும், ஆனால் பவர் சப்ளை ஒர்க் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா பவர் டிரான்சிஸ்டருக்கு பக்கத்தாலேயே C3807ன்னு ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்கும், அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா பவர் டிரான்சிஸ்டரும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். அதுக்கு பக்கத்தாலே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், அதுவும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டயோடுமே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம பின்னாடி இருக்கிற இது வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் அதிகமாகும். இது மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பின்னை வந்து சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கலாம். கன்ஃபார்மாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கிறதே பெஸ்ட்டு. இல்லை டவுட்டாக இருந்ததுன்னா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆனால் கன்ஃபார்மாக போயிடுச்சுங்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிஎன்பின் டிரான்சிஸ்டரு A1015ன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப பேஸில் பிளாக் லீடு வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த மல்டிமீட்டரோட பிளாக் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து பேஸில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா அது அது நல்லா தான் இருக்குது, அது எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால் நான் அப்படியே விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பேரை இப்படி தான் டெஸ்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வெளி சைடு, அதாவது கண்ட்ரோல் யூனிட் சைடு போகும், இன்னொரு சைடு இந்த சைடு வரும். அதை நீங்கள் வந்து நான் இப்போ மல்டிமீட்டரில் எப்படி லீடு வச்சு செக் பண்ணால் அதே மாதிரி செக் பண்ணிங்கன்னா அந்த மல்டிமீட்டரில் காட்டுற வேல்யூ தான் கரெக்டாக காட்டணும். அது வந்து நல்லா தான் இருக்குது, அந்த கப்ளர் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்காங்க. அது பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான், அதனால் ரெட்டு ஒயரை பேஸில் வச்சுக்கிறோம்.
இது பார்த்தீங்கன்னா C1815 என்பிஎன் டிரான்சிஸ்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்பிஎன் டிரான்சிஸ்டர் ரெட் ஒயரை தான் பேஸில் வச்சு செக் பண்ணணும். அடுத்து இந்த சைடு ஏதாவது டயோடு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லா டயோடுமே நல்லா தான் இருக்குது, எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சீனர் ஒரு 4 ஜீனர் டயோடு இருக்கும். அதையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது டெஸ்ட் பண்ணுறப்ப நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா 3 wire எஸ்எம்பிஎஸ் இல்லைனா 5 wire எஸ்எம்பிஎஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கிறதில்ல. ஒரிஜினலாக அந்த போர்டில் இருக்கிறதையே ரெடி பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் பாருங்கள் பர்ன் ஆகிருக்கு. இதில் ஐசி இந்த பவர் டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸுக்கு வந்துச்சுன்னா இந்த பிஎஃப் கருகின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற ஏதோ ஒரு சர்வீஸுக்காக வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பிஎஃப்பையும் சேர்த்து மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் ஐசி கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் இது கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு காரணமே அந்த பிஎஃப் தான். அதனால் அதை கம்பல்சரி மாற்றிடுங்க. பர்ன் ஆகிருந்துச்சுன்னா கொஞ்சம் கருகின மாதிரி இருந்துச்சுனாவே மாற்றிடுங்க. இது சுத்தமாக வெந்து போச்சு. இந்த டிவி வந்து இடியில் ஷார்ட் ஆனது, அதனால் போயிடுச்சு. வெறும் அந்த பவர் டிரான்சிஸ்டர் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் ஒரு சில டைமில். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் வெந்து போயிருக்கும், அதுதான் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த பிஎஃப் கம்பல்சரி மாற்றி ஆகணும். மாற்றினா மட்டும்தான் திரும்ப ஒன்றுக்கு நீங்கள் வெறும் பவர் டிரான்சிஸ்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு 2 நாள் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்துடும். உங்களுக்கு தான் தேவையில்லாத செலவு இருக்கும். அதனால் அந்த பிஎஃப்பையும் கையோடு மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிஎஃப்பும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 221 நம்பர் இருக்கும். அது எப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒட்டின மாதிரியே இருக்கும். இன்னொரு ஒரு 68 ஓம் ரெசிஸ்டன்ஸோடு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 331 இருக்கும். நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒட்டியே இருக்கிற அந்த பிஎஃப் நீங்கள் வந்து ஆப்ஷனலாக கூட விட்டுறலாம். ஆனால் அந்த 68 ஓம் ரெசிஸ்டன்ஸோடு வருது, நீங்கள் கம்பல்சரி போட்டே ஆகணும். பவர் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா C4458 இருக்குது. இதுதான் யூஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக 1815 இருக்குது. இன்னும் வேறு எத்தனையோ இருக்குது. எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணானதெல்லாம் இந்த மாதிரி நிப்பரை வச்சுட்டு சால்டரிங் டிப் வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து அந்த ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி விற்க வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ட்ராக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. ஒரு சிலர் வச்சு நம்பிட்டு அப்புறம் அடியிலலாம் ஒரு கத்தியோ இல்லைன்னா திருப்பிலையோ வச்சுக்கிட்டே எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப டேமேஜ் ஆகிடுது. இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு சேஞ்ச் பண்ண மாதிரியே இருக்காது, நல்லா கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் ஆன காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது மெயின் ஐசி சைடு அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு, அதாவது இஹெச்டி போகிற வோல்ட்டு, ப்ளேபேக் ட்ரான்ஸ்ஃபார்மரு இல்லைன்னா எல்அவுட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போகிற வோல்ட்டு. அதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு, அதாவது டிரைவர் வோல்ட்டு, அதாவது எல்அவுட்டு ஆன் ஆகிற மாதிரி ஒரு டிரைவர் மேலே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு போகிற வோல்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்டு. இதை மட்டும் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டாவே உங்களுக்கு டிவி ஆன் ஆகும். இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை எப்படி ரெடி பண்ணுறது வேணுன்னா நான் பின்னாடி ஒரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி போடுறேன். நீங்கள் வேணால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற மீட்டரில் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 12 வோல்ட்டு இந்த மாதிரி இருக்குது. ஆடியோவுக்கு நான் விட்டுட்டேன். ஆடியோ நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அது மெயினாக ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். இது எதுக்கு பண்ணுறோம்னா
சப்போஸ் மெயின் ஐசி கம்ப்ளைண்ட், அதாவது இடியில் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிரும். எல்லாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த டிரைவர் ஐசி போயிடும். அந்த மாதிரி நிறையா கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை ரெடி பண்ணுறத வேறு போர்டு, செகண்ட் ஹேண்ட் போர்டு இல்லைனா புது போர்டு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான், அதாவது இந்த மெயின் ஐசி சைடு எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் அதை செக் பண்ணுறேன். இது மாதிரி செக் பண்ணுறதுக்கு அடிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு, அதாவது செகண்டரி சைடு எந்த ஃபால்ட்டும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த போர்டை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை பற்றி எப்படி ரெடி பண்ணுறது, பழைய போர்டுங்கள்லேருந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். அது ஒரு நான் வீடியோ வேணால் எடுத்து போடுறேன், நீங்கள் அதை உங்களுக்கு எதிர்காலத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது ஈஸியான மெத்தடு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக எதையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆன பொருள் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருக்கேன். C3807 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் எடுத்துக்கிட்டேன். ஒரு பிஎஃப் மிஸ் பண்ணிட்டேன், இருங்க அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 331, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 221. அதுக்கடுத்து பவர் டிரான்சிஸ்டர், இதுவும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். அதுக்கடுத்து 4 டயோடு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 2 டயோடு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, 2 டயோடு நல்லாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற 4 டயோடுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரே மாடல் டயோடு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. வெவ்வேறு மாடல் போட்டிங்கன்னா அது ரிட்டன் கம்ப்ளைண்ட் வருது. அதனால் ஒரே நம்பர் இருக்கிற டயோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த டிரான்சிஸ்டர் போயிடுச்சு, அதை எடுத்து தூர போட்டுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புது டிரான்சிஸ்டரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பவர் டிரான்சிஸ்டரு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. வேணா கூலிங் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது தேவையில்ல, அவசியம் இல்லைன்னு நான் போடலை. இப்போ வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்பிஎன்னாவே பேஸில் ரெட்டை தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் புதுசு, நல்லா தான் இருக்குது. அதே போல் இந்த C3807 பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இந்த சைடு தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. இது ரைட் சைடு வரும், அது லெஃப்ட் சைடு வரும் பாருங்கள். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நல்லா தான் இருக்குது. பழசை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு நல்லா காட்டுது, ஆனால் ஒரு பின்னு ஷார்ட்டு காட்டுது. ஸோ இது கம்ப்ளைண்ட் தான். அது செத்து போன டிரான்சிஸ்டர் தான், தூக்கி தூர போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா பவர் டிரான்சிஸ்டர், இதையும் நான் இப்போ தனியாக எடுத்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ஷார்ட்டு தான், இதுவும் முடிஞ்சிருச்சு, அதையும் தூக்கி தூர போட்டுடலாம். இது எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த டிரான்சிஸ்டரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதை காட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து எடுத்து வச்ச டயோடெலாம் புது டயோடு தான், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நமக்கு சரியாக எப்படி அந்த போர்டில் பொருந்துமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடைக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டயோடில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதை வந்து எப்படின்னா ஏரோ மார்க் எந்த சைடு திரும்பிட்டு இருக்கு அந்த சைடு வைங்க. இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் தவறுதலாக டயோடை திருப்பி போட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஃபால்ட் வரும். இந்த டிரான்சிஸ்டரில் உங்களுக்கு மாற்றி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பிஎஃப் எப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே எந்தெந்த பிஎஃப் எங்கே போகணும்னு சொல்லிட்டேன். இந்த டிரான்சிஸ்டரும், அந்த பவர் டிரான்சிஸ்டரும் உங்களுக்கு மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அந்த பின்னெல்லாம் எப்படி மடக்கி இருந்துச்சோ அதே மாதிரி மடக்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் வைக்கிறப்ப எங்கேயுமே லைன் மோதாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, கண்ணால் நல்லா பார்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் வச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் வைக்கிறப்ப நீங்கள் அந்த சால்ட்ரிங் டிப்பை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த வைக்க வேண்டிய இடம், சால்ட்ரிங் வைக்க வேண்டிய இடம் ஹீட் ஆனதுக்கு பறவை நீங்கள் அந்த ஈயம் லெட்டை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக உருவிக்கும். நீங்கள் ஈயத்தை முன்னாடி வச்சுட்டு மேலே சால்ட்ரிங் ஐயனை வச்சிங்கன்னா அது சரியாக வராது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு பிசுனு மாதிரி வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக ரிமூவ் பண்ணிடுது.
இப்போ சரியாக இப்போ எல்லாமே மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ காட்டுற மாதிரி ரீடிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு போர்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த நல்லா இருக்குது அப்படின்னா 0.450லேருந்து 0.650 வரைக்கும் ரீடிங் வரும், வோல்ட் வரும். அது அப்படி இருந்ததுனாவே உங்களுக்கு டயோடாக இருக்கட்டும் இல்லை டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில ஜீனர் டயோடெலாம் பார்த்தீங்கன்னா 0.750 அந்த மாதிரியும் வரும், 0.850 வரும். சில ஜீனர் மட்டும் அந்த மாதிரி வரும். மற்றபடி நார்மலாக 0.45லேருந்து 0.650 வரைக்கும் தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கப்ளரை இந்த மெத்தடில் தான் டெஸ்ட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. நான் எப்படி வச்சு பின்ன டெஸ்ட் பண்ணால் என்ன ரீடிங் வருதோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில டைமில் கப்ளரு நல்லாவே ரீடிங் காட்டும், ஆனால் ஒர்க் ஆகாது. அதாவது பவர் வராது. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு பொழுக்குன்னு லைட்டு மட்டும் லைட்டாக எரியும். அந்த மாதிரி டைமில் கப்ளர் கம்ப்ளைண்ட் இருக்கும். நீங்கள் ஃபியூஸ் கேரியர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஹெச்டி ஒயரில் இருக்கிற அந்த ஒரு சின்ன சிங்கிள் கம்பி மட்டும் இந்த மாதிரி அடியில் சால்டரிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே எல்டி ஒயராக இருந்தால் ரெண்டு கம்பி இருக்கிற மாதிரி முறுக்கி போட்டுக்கோங்க. ஹெச்டி ஒயராக இருந்தால் சிங்கிள் கம்பியே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறப்ப நேரடியாக பவர் சப்ளையில் நீங்கள் ப்ளக்கை போட்டு ஆன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சீரியல் பல்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சீரீஸ் லைன்லேயே போடுங்க. சீரீஸ் லைனில் தான் போடணும். ஏன்னா மேற்கொண்டு இப்போ நீங்கள் இந்த பிடிசி கடை கம்ப்ளைண்ட் இருக்கலாம், அது இருந்துச்சுன்னா நம்ம சரி ஒரு சில டைமில் கவனிக்காமல் விட்ருவோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து மெயின்லேயே ட்ரிப் ஆயிரும். அதனால் சீரீஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறப்ப சீரீஸ்லேயே டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். பேசிக் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 63 இருக்குது. அதாவது எல்ஓட்டுக்கு போகிறது 63 இருக்குது. அதுக்கடுத்து 12 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை கிட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் பைனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் வோல்ட்டு வரும். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். நான் சீரீஸில் தான் போட்டிருக்கேன், ஆனால் எதுவும் ஃபால்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வோல்ட்டு கம்மியாக இருக்குது. அது எப்படின்னா ப்ரீசெட்டில் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கு, அது கம்மியாக இருக்குது. இவ்வளோ இருந்தாவே போதுமானது, டிவி ஆன் ஆகும். இப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டு நம்ம டிவி விரிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உருவம்லாம் விரிஞ்ச மாதிரி இருக்கும், முகம் வந்து வாலாக தெரியும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், அந்த ப்ரீசெட் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஒரு 116 வோல்ட்டு வர அளவுக்கு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வைக்கிறேன்னு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்அவுட்டுக்கு போகிற வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 116 வரும். கீழே பார்த்தீங்கன்னா 26 வரும். அதாவது டிரைவர் வோல்ட்டு 26, கண்ட்ரோல் வோல்ட்டு 12 வரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு சரியான உருவம் சைஸ் எல்லாம் சரியாக இருக்கும், பிக்சர் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த பட்டர்ஃப்ளை கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்ட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறப்ப பாருங்கள், இதே போல் தான் எல்லா போர்டுலேயுமே இருக்கும். எல்லா இப்போ கவர்மெண்ட் டிவி போர்டில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் வச்சு பவர் சப்ளை ரெடி பண்ண போர்டு எல்லாமே இந்த மெத்தடில் தான் இருக்கும். இடம் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி இருக்கலாம் காம்பனன்ட்ஸு, மற்றபடி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் அது குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக எல்லாமே ரெடி பண்ணிவிடலாம். இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் கரெக்டாக நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு போர்டு இருந்தாலும் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். எடுத்த அடுப்புக்கு நீங்கள் அந்த மினி எஸ்எம்எஸ்லாம் போட்டு ரெடி பண்ண அவசியமே இல்லை. மினி எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஆஃப் பண்ணி போட்டால் கூட போய் கம்ப்ளைண்ட் ஆகிடுது, அது நல்லதில்லை. இது மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் சிஆர்டிவி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சிஆர்டி டிவின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.